உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலையில் இருந்து இயல்பு நிலைக்கு மாறக்கூடிய இந்த தருணம் 122 நாட்கள் மட்டுமே. கடந்த குரு பெயர்ச்சி உங்களது வாழ்க்கையில் ஒரு மேன்மைகள் அளிக்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், குரு பகவான் அஷ்டமத்தில் நின்றாலும் அவரது பார்வை உங்களுக்கு பல்வேறு மேன்மைகளை அளிக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவரது பார்வையில் விழக்கூடிய உங்களது உங்களுடைய ராசி கன்னிக்கு 12ஆம் இடமும் உங்களது தனஸ்தானமும் அதையும் தாண்டி உங்களது சுகஸ்தானமும், இந்த இடத்தில் விழக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு மேன்மை அளிக்கலை. அதுதான் உண்மை. காரணம், ஒரு புறம் ராகுவோடு சேர்ந்து அவரது இயல்பு நிலையை இழந்தார், குருவுடைய சுபத்தன்மையை இழந்தார். அடுத்தது அவர் வக்கர நிலைக்கு ஆளாகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அவர் அதே நிலையில் இருந்தார். அப்போது இந்த நிலையில் இருந்த குரு பகவானால் உங்களுக்கு எந்த மேன்மைகளையும் கடந்த காலகட்டங்களில் அளிக்க முடியல. அப்போது நமக்கு உண்டான அந்த சுபத்துவம் வாய்ந்த அந்த குரு பகவான் இப்போ டிசம்பர் மாதம் 2023 வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு. அடுத்து அவர் உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே இந்த நிலை உங்களுக்கு இருக்கும். இவர் உங்களுக்கு மேஷத்தில் நின்று தரக்கூடிய இந்த சுப பலன் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக கன்னிராசி என்பவர்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ராசி, அந்த ராசிக்கு அதிபதி புதன், அவர் உச்சம் ப்ளஸ் ஆட்சி, ஒரு வீட்டில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது மிகச்சிறந்த யோகம். வாழ்க்கையில் உங்களை யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கும், அவ்வளோ நுணுக்கமாக இருப்பீங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க. வாழ்க்கையில் யாரையும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்சு 4 பேருக்கு நல்லதை செய்யணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், போல்ட்னஸாக இருக்கணும், நமக்குன்ட்டு ஒரு இலக்கை உண்டாக்கணும், உங்களுக்குன்ட்டு ஒரு நேம், உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உண்டாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். அதையும் நேர்மையை எதிர்பார்த்து என் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதும், என் உழைப்புக்கேற்ற எனக்கு பேர் கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தில் வீக் என்னென்னா, பாசத்துக்கு நீங்கள் அடிமை. அது உங்களுடைய பலவீனம். காரணம் என்னென்னா, அன்புக்கு கட்டுப்பட்டவன் தான் மனிதன், அது இயல்பு தான். ஆனால் அதே சமயம் அந்த அன்பால் நீங்கள் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. நீங்கள் பணம் இழந்தால் சம்பாரிச்சிடலாம்ன்ற தன்னம்பிக்கை உடையவங்க. வாழ்க்கையில் இன்றைக்கி கன்னிராசி என்பவர்கள் பல இழப்புகளை சந்தித்தவங்க இருக்கீங்க. இழப்புகள்னால் உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்தீங்க, தொழிலில் நல்ல வளர்ச்சியை இழந்தீங்க, நல்ல நட்பு, சொந்த பந்தம், குடுக்கல் வாங்கல் எல்லா விதத்துலையும் பிளாக் ஆகி உங்களை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடினவங்க இன்றைக்கி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாகி இன்றைக்கி எவ்வளோ சிரமங்களை தாண்டி வந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் மனசு கொஞ்சம் கூட தடுமாறாமல் அப்படியே தைரியமாக நின்று சாதிச்சு பார்த்துடலாம், 2ல் 1 பார்த்துடலான்ற அளவுக்கு போல்டாக நிற்கிறீங்க. அது கன்னிராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த பவர், அந்த வில் பவர் அவங்களுக்கு மட்டும்தான். காரணம், புதன் அந்த இடத்துல ஆட்சி ப்ளஸ் உச்சம். அது மட்டும் இல்லை, இவங்க ரொம்ப மன பலவீனம் அடையக்கூடிய விஷயம் என்னென்னா, அதுதான் நான் முதல்லையே சொன்னேன், உங்களுக்கு பாசம். அந்த பாச ரீதியில் ஒருத்தர் மேலே அபிப்பிராயம் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வீங்க, பார்த்து செய்வீங்க, உண்மையாக இருப்பீங்க, அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கணுன்ற அளவுக்கு நேசிப்பீங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட யாரும் இருக்கிறதில்ல. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இது சிலர் நட்பு ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, சிலர் வாழ்க்கை ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்க, சிலர் திருமண வாழ்க்கையே இன்றைக்கி நம்பி இன்றைக்கி திருமணம் வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் இவ்வளோதானான்ற அளவுக்கு வேதனைக்கு ஆளாகி இன்றைக்கி வெளியில் வந்தவங்களும் இருக்கிறீங்க, ஏமாந்து வெளியில் வந்தவங்களும் இருக்கிறீங்க. அதை விட வாழ்க்கையில் திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இருக்கிறீங்க. காரணம், ஏன் இதை நான் உங்களுக்கு இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, இது கன்னிராசி அன்பர்களுடைய இந்த அமைப்பு கடந்த காலகட்டங்களில் அப்படித்தான். உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்கிறவங்களுக்கு இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்தீங்க, பரவாயில்லை. வாழ்க்கையில் இப்போ உங்களுடைய நோக்கங்கள் போல்டாக இருக்குது. இவ்வளோ சிரமங்களை கடந்து வந்தாலும் இன்றைக்கி நம்ம சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. தொழிலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல சொல்கிறேன், வாழ்க்கையில் தொழிலில் பலவிதமான இழப்புகளை சந்தித்து இன்றைக்கி கடனாளியாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. இந்த ஒரு வார்த்தையில் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன்னா வாழ்க்கையில் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் எதையும் செய்யலை, பொதுவாக கஷ்டப்பட்டீங்க, வாங்கி போட்டீங்க, நம்பி கொடுத்தீங்க, இன்றைக்கி எதுவுமே உங்கள் கைக்கு வரலை, நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க. அப்போது தொழிலில் வர இழப்புகளை சரி செய்யணும், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தணும், நமக்கு மேலே நம்ம ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையும் சரி பண்ணணுன்ற விடாமுயற்சியில் போராடிட்டு இருக்கிறீங்க. அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய தொழில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், குரு பகவான் இயற்கை சுபராக நின்று உங்களுடைய தனஸ்தானத்தை 180 டிகிரியில் டைரெக்டாக பார்க்குறார். இந்த அமைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம். இந்த வரம் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த 122 நாட்களில் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் மேன்மைகளை நீங்கள் அடைவீங்க. ஒன்று. ரெண்டாவது, தனம் செல்வம் செல்வாக்கை உருவாக்கிடுவீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க. ஒரு தொழிலை 4 மடங்கு உயர்வான நிலைக்கு கொண்டு போக உங்களால் முடியும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும். உங்களை விமர்சனம் பண்ணவங்களுக்கு எதிரில் உங்களுடைய தரம் என்னன்றது உங்களால் காட்ட முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய இமேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. அடுத்து வேலையில் இருந்து உங்களை ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரொம்ப நெருக்கடிகள் கொடுத்து வேலையே வேண்டாம், நம்ம போயிடலாம், எங்கேயாவது போய் கூலி வேலையாவது செஞ்சுக்கலான்ற அளவுக்கு எல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பகவான் உங்களது சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலம் அமையும். இதில் உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா, உங்களுக்கு லாபஸ்தானம் உங்களுடைய 12ஆம் இடத்தை டைரெக்டாக சனி பகவானது பார்வை விழுது, அதே இடத்துல குரு பகவானது பார்வையும் விழுது. அப்போது பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் வேலையில் இருந்து நம்ம வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு கூட அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கிற இடத்துல வேலையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன் வேலையில் இத்தனை நாள் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நேரம். அதை விட வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரிகள் விலகக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன் இதை இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட எதிரியும் போல்டாக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பவர் உண்டு. அவரோடது பார்வை உங்களுக்கு விழக்கூடிய இடம் 10ஆம் இடமா. 10ஆம் இடம்ன்றது உங்களுடைய 3ஆம் இடம். உங்களுக்கு 3ஆம் இடம்ன்றது ஒரு மனுஷன் ஒரு காரியத்தில், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் இறங்கி ஆளுமை திறனோடு முடிக்கக்கூடிய இடம் எதுனா அந்த 3ஆம் இடம் பலமாகணும். அந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுக்கு பார்க்குறார். நினச்சதை முடிப்பீங்க. பல எதிர்ப்புகளையும் பல தடைகளையும் தாண்டி உங்களுடைய நோக்கங்கள் அழகாக முடிப்பீங்க. உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீங்க. அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் போல்டாக இறங்கி செயல்படலாம். இது ஏதோ உதட்டிலிருந்து சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், உள்ளத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பலமான இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். குரு பகவான் மறைந்தாலும் பார்க்கக்கூடிய இடத்தை சுபத்துவத்தை உண்டாக்கிடுவார். அவர் தனகாரகன், பண ரீதியில் உங்களுக்கு நல்ல மேன்மையை உண்டாக்கிடுவார். வாழ்க்கையில் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள். உங்களை நம்பி கொடுத்தவங்க இன்னைக்கு அவங்க எந்த விதத்துலையும் அவங்களுக்கு துரோகம் நாம் செஞ்சிடக்கூடாது, நாம் பேர் கெட்டுறக்கூடாது, நாணயமாக நடந்துக்கணுன்ட்டு பல பேர் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்கன்னா, ஏதாவது ஆசைப்பட்ட வாங்கின ப்ராப்பர்ட்டி கூட, தான் இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வித்தாவது நம்ம அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலாம் முயற்சி எடுத்து அதுலேயும் கடந்த காலகட்டங்களில் தோல்வியை சந்திச்சிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய இந்த 2024வது வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங்காக இருக்கும். இந்த நிமிஷம் இந்த நொடியே அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்று விற்று தான் நீங்கள் அவங்களுடைய கடனை அடைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் விற்காமலேயே கடனை அடைப்பீங்க. நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு உங்களுக்குன்ட்டு ஒரு அருமையான முத்திரையை பதிக்க போகிறீங்க. மேலும் உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் வேலை கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் மாணவர்களுக்கு ஒரு மேன்மை இல்லாத நிலையில் கடந்த காலகட்டங்களில் குரு வக்கர நிலையில் இருந்திருக்கும். வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலைகள் வேண்டாம்.
வாழ்க்கையில் தான் பெற்ற பிள்ளைகள் நல்ல இலக்கு அடைவாங்க, அவங்களுடைய எதிர்கால திட்டத்தை நம்ம மேன்மைகள் அடையணும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சீங்க கன்னிராசி அன்பர்கள். ஆனால் நீங்கள் வாழ்ந்ததே உங்கள் குடும்பத்துக்காக தான். இன்றைக்கி அவங்களுக்கு ஆளாகி அவங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவங்களே திடீர் முடிவுகள் எடுத்து இன்றைக்கி குடும்பங்களில் தேவையில்லாத மனச்சிக்கல்களும் மனக்கசப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு அவலநிலை ஒரு புறம். அந்த அவலநிலை இந்த காலகட்டங்களில் சரி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும், கவலைகள் வேண்டாம். மேலும் கன்னிராசி என்பவர்கள் ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க பலர், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலிருந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதி வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்துருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேர் மருத்துவ சார்ந்த செலவுகள் கடந்த காலகட்டங்களில் செய்திருப்பீங்க. இன்னும் சிலருக்கு நிறைய இடங்களில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு தெளிவு கிடைக்கல, என்னென்னே தெரியல நினச்சவங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமலேயே சிலருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் கிரகங்களுடைய சூட்சமங்களால் வந்த ஒரு பாதிப்பு தான். அந்த பாதிப்பு தானாகவே விலகிடும், கவலைப்பட வேண்டாம். அது குறிப்பாக பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுமூகமாக நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும், கவலைகள் வேண்டாம். அதே சமயம் கன்னிராசி அன்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கி அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி திருமணம்ன்றது ஒன்று அமைச்சு அவங்களுடைய வாழ்க்கையவே அழக பார்க்கணும்னு நினச்ச நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி எல்லை தாண்டி போகக்கூடிய பாதிப்புகள், இதனால் குடும்பமே மன கலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சூழல் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும், விலகும். இந்த தருணத்தில் இது எப்படி சரி செய்ய முடியும்னு நினச்சவங்களுக்கு சரி செய்துடுவீங்க. இன்னும் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் அமைச்சு அவங்கள நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும்னு நினச்சிங்க. ஆனால் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, நீங்களும் அதற்குண்டான முயற்சிகள் செய்தீங்க. ஆனால் என்னன்னே தெரியல, ஒரு படி ஏறனா 4 படி சரிஞ்சு கீழே வரக்கூடிய ஒரு நிலை. இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி, வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைகள், இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே குடும்பத்தில் உருவாகி இதனால் பல மன உளைச்சல், படுத்தா தூக்கம் இல்லை, நைட் 2 மணி ஆனாலும் கன்னிராசி என்பவர்களுக்கு சிந்தனைகள் தான் போயிட்டு இருக்கே தவிர அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்திலேயே தான் இருக்கிறீங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அடுத்து திருமண முயற்சிகள் எடுத்து எல்லா தகுதியும் இருந்தும் எல்லா கிளாரிட்டி, அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் வேலையிலையும் சரி, ஒரு சம்பள ரீதியிலையும் சரி, ஒரு நல்ல ஒழுக்கத்திலையும் சரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. அப்படி எல்லா தகுதி இருந்துமே ஒரு திருமண வாய்ப்பு எனக்கு அமையலை, என்னன்னே தெரியல. நான் செய்யாத முயற்சிகளில் எடுக்காத ரிஸ்க் இல்லை, ஆனாலும் திருமணம் மனவர வரைக்கும் போய் கூட நான் இறங்கி வரக்கூடிய நிலைகள், என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் இறங்கி வந்துட்டேன். ஏன் என்கேஜ்மெண்ட் ஆகிற அளவுக்கு எல்லாம் கூடி வந்து அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. ஏன் உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்துது, உங்களுக்கு வேண்டியவங்களே துரோகம் பண்ணுறாங்கன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ப்ளஸ் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்ப விருத்தி கிடைக்கும், திருமண வாழ்க்கை அமையும், இதுவரைக்கும் இருந்த எதிரிகள் விலகுவாங்க, மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்களால் குடும்பம் பிரகாசமாகும், சுபகாரியம் செய்ய போகிறீங்க. இது இந்த தருணத்தில் நடக்க போகுது. 2024 100% உங்களுக்கு திருமணம் கேரண்டி, அதில் மாற்றம் இல்லை. அதற்குண்டான முயற்சிகள் இப்போவே பலப்படுத்துங்க. இன்னும் சிலருக்கு நான் முதல்லையே சொன்னேன், திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி தவறுகளே செய்யலை, ஆனால் மன உளைச்சலால் இன்றைக்கி வாழ்க்கையே வெறுத்து வெளியில் போயிடலாமான்ற அளவுக்கு மன உளைச்சல், நம்பிக்கை துரோகம். திருமண வாழ்க்கையில் தான் நினச்ச மாதிரி இங்கே எதுவுமே இல்லையே, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, வாழ்க்கையில் இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை எப்படி இது மீண்டும் சரி ஆகுமா, இந்த துரோகத்தை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திருவீங்க, சரி ஆகிடும். மீண்டும் ஒருபடி நீங்கள் இறங்கி ஓரளவுக்கு பேசி ஃபேஸ் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொன்னான தருணம். குறிப்பாக பூமி சார்ந்த விஷயங்களும், வீடு கட்டி பாதியிலேயே நிற்குது, இல்லை நான் வீடு கட்ட நினைக்கிறேன் ஆனால் அந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்றவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் 9ஆம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு இயற்கை சுபராக மாறிய இந்த குரு பகவான் உங்களுக்கு
சுபகாரியம், குறிப்பாக வீடு கட்டுற யோகம், வீடு வாங்குகிற யோகம், அதே நேரத்தில் வாழ்க்கையில் இத்தனை காலமாக உங்களுடைய எஸ்டிமேட் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் கடன் சுமைகள் நீங்கி இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான வருடமாக வாழ இந்த 122 நாட்களிலேயே உங்களுக்கு உண்டான மாற்றங்கள் கிடைச்சி நீங்கள் அடுத்தடுத்து முயற்சிகள் முன்னேற்றங்களை நோக்கி பயணம் செய்ய போகிறீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பெரிய லெவலில் ஒரு டேர்னிங், ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பலவிதமான சோதனைகளும் பலவிதமான மன உளைச்சல்களும் குடும்ப ரீதியிலையும் உண்டானாலும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க, மீண்டும் சாதிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய வேகத்தை இந்த வருடம் தொடங்கின இந்த நாளில் இருந்தே நீங்கள் உங்களுடைய வேகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, சாதிச்சு காட்டுவீங்க, நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கேன். ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்குது. ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்குது. அந்த திசாபுத்திகளில் சர்வாஷ்டவர்க்க பரல்கள் இருக்குது. இந்த பரல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய இந்த பலன், அந்த திசா புத்திகள் உங்களுக்கு பலமானதாக இருக்கும். அது ஒருவேளை 5 பரல்கள் மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பிரபலயோகமாக பெரிய இலக்கை அடையக்கூடிய வருடமாக இந்த 2024வது வருடம் உங்களுக்கு இருக்கும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அந்த முயற்சியும் அந்த முடிவும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100க்கு 100 வெற்றிகளை அடைவீங்க. கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.